இந்திய தேசத்துல ஒரு பெரிதான தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு ஊழியக்காரர் தான் சாது சுந்தர் சிங். இவர் ஒரு நாள் ஒரு காட்டு பாதை வழியே போய்கொண்டிருக்கிறாரா. மிகுந்த தண்ணி விடாய், எங்குமே தண்ணி கிடைக்கல. இந்த நேரத்தில் அவர் பார்க்கிறார், தூரமாய் ஒரு நதி தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப அவர் பல கிலோமீட்டர் தூரம் அவர் நடந்து போய்கொண்டிருக்கிறார். அந்த நதிக்கு அருகிலே சென்று நான் எப்படியாவது தண்ணீரை குடித்து விட வேண்டும் என்று. ஏனென்றால் நமக்கும் இப்படி சில சூழ்நிலைகள் வந்திருக்கும். மிகவும் தாகமா இருக்கிற பொழுது தண்ணீர் எங்கேயும் கிடைக்காது. ஆகவே எப்போ நாங்கள் தண்ணீரை குடிப்போம் என்ற வாஞ்சியோடு இருப்போம். அதுபோல மிகுந்த தண்ணீர் தாகத்தோடு தூரத்திலே ஒரு தண்ணீர் தடாகம் தெரிவதை அறிந்து இவர் மிக வேகமாய் போய்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த தண்ணீர் தடாகம் இவர் போக போக அது இன்னும் தூரமாகி கொண்டே போகிறதை உணர்கிறார். இந்த நேரத்துல தான் அவர் ஒரு உண்மையை கண்டுகொள்கிறார். அங்கே தெரிந்து கொண்டிருப்பது தண்ணீர் தடாகம் இல்லை, அது கானல் நீர். பிரியமானவர்கள், இதை அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். கானல் நீர் என்றால் தண்ணீர் இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு நமக்கு தென்படும். ஆனால் உண்மையில் அந்த இடத்திலே தண்ணீர் இல்லை. இது போலதான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையும். உண்மை போல தெரியும், ஆனால் உண்மை இல்லை. உதாரணமாக, நீங்கள் ஒரு டூர் போறீங்க, ஒரு கொஞ்ச நாள் தங்குகிறீங்க. தங்கைக்கு நாங்கள் அந்த இடம் நாங்கள் தொடர்ந்து வாழுகிற இடம் போல யோசிப்போம். ஆனா எப்ப நாங்கள் அந்த இடத்தை விட்டு விட்டு வர வெளிக்கிடுறோமோ யோசிப்போம், இது ஒரு தற்காலிகமான இடம், நாங்கள் வந்திருக்கிறோம் என்று. அது போலதான் இந்த பூமியும். நாங்கள் நிரந்தரம் என்று யோசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, நாங்கள் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் விடைபெறத்தான் வேண்டும். ஆகவே பிரசங்கி புஸ்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பிரசங்கி புஸ்தகம் சொல்லுகிறது, மாயை மாயை எல்லாம் மாயை. மாயண்டா என்னண்டா, இப்ப பார்த்த கானல் நீரை போலத்தான். உண்மை போல தெரியும், ஆனா உண்மை இல்லை. நம்முடைய வாழ்க்கை உண்மை போல தெரியும், ஆனா உண்மை இல்லை. அப்ப எது உண்மை என்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருகிறது. மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவும், அவர் வாழுகிற, அவர் நமக்காய் நித்தியமாய் ஆயத்தம் பண்ணியிருக்கிற ராஜ்யமும் தான் உண்மையான காரியம். அதனாலதான் பிரசங்கி பலதரம் சொல்லுகிறார், சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. அப்ப அன்றைய நாளில் அவருடைய அறிவின்படி சூரியனுக்கு கீழே இருக்கிற யாவும் மாயை என்று அவர் அங்கே காண்பிக்கிறார். ஏனென்றால் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிற இடமோ தேவனோ மாயை அல்ல. ஆகவே இந்த உலகத்துல மாயான காரியத்தை நாங்கள் பின்பற்றாதபடிக்கு மெய்யான காரியமாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதே நமக்கு பெரிதாய் இருக்கிறதான கடமையாய் இருக்கிறது. கடமை என்பதை விட அவர் மாத்திரம்தான் உண்மை, அவர் மாத்திரம்தான் நிச்சயமானவர், அவர் மாத்திரம்தான் மாறாதவர். இயேசுவை விசுவாசியுங்கள், மாயான உலகை நம்ப வேண்டாம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.